ஹாய் கைஸ், ஐபிஎல் ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கேப் இருந்தது. ஸோ என்ன பிரச்சனைனால அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12, 13 மேட்ச் இருக்கு. பிளே ஆஃப் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 15 மேட்ச் இருக்கும். ஸோ ரிமைனிங் மேட்ச்க்கான வீடியோஸ், டீம்ஸ் இதெல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். முன்னாடி எப்படி பண்ணிருந்தோமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ முதல் மேட்ச் ஷெடியூலில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பிக்சர் வந்து அதாவது மேட்சஸ் வந்து அதே தான், பட் டேட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ முதல் மேட்ச்சு இந்த ரீஸ்டார்ட்டில் முதல் மேட்ச் வந்து பெங்களூரும் ஆர்சிபியும் அதுக்கப்புறம் வந்து கேகேஆரும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த சீசனோட ஸ்டார்டிங் முதல் மேட்சே வந்து இவங்க 2 டீம் தான் ஆடி இருந்தாங்க. அது ஈடன் கார்டன்ஸ் நடந்துச்சு. ஸோ இது ரிவர்ஸ் பிக்சரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் ஆட போகிறாங்க. இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா விகே டீம்ஸ்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு விளையாடணும் அந்த டீமை உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டியோ ஆப்ஷன் மூலியமாக வெறும் ஒரு பிளேயரை எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். இந்த லிங்க், இந்த ஆப்போட லிங்க்கு, ரெஃபர் கோடு ரெண்டுமே இந்த வீடியோக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாட போகிறீங்க அப்படின்னா ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் கேஷாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை நீங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, ரெஃபர் கோடு ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் வந்து ஒரு பிரச்சனைனால இப்போ வந்து ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நிறைய பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி கொஞ்சம் டவுட் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து பிளே ஆப்ஸுக்கு ஒரு சில பேர் மிஸ் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பிளேயர் இப்போயே வந்து இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணலை, மொயின் அலி மாதிரி பிளேயர்ஸ் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆகுறாங்க. ஸோ யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க, இது வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டைமுக்கு யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியமில் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த சீசன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், யூஸ்வல் சின்னசாமி கிரவுண்ட் மாதிரி இல்லை. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் பயங்கரமாக ரன்ஸ் வரும். 200 ரன், 210, 220, 250 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அதை ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிரவுண்டில் வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு. பட் இந்த சீசனில் வந்து 2 விதமான பிச்சு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் உள்ள பிச்சு, அந்த பிச்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஆர்சிபி டிசி ஆடின மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்துச்சு. நல்ல ஸ்லோவாக நின்று வரக்கூடிய ஒரு சில பிச்சஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பிச்சஸாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கடைசியாக இங்கே ஆடின மேட்ச் சிஎஸ்கேயும் ஆர்சிபியும் ஆடின மேட்ச், அந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. 2 டீமுமே ஆல்மோஸ்ட் வந்து 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான பிச்சஸ் இந்த கிரவுண்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிச் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பெரும்பாலும் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் இனிஷியலாக ஹெல்ப் கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கூட நம்ம கேள்விப்படுறோம். ஸோ யூஸ்வலாக மழை பெய்யும் பொழுது, ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பவுலர்ஸுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பேலன்ஸ்டு பிச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால ஆவரேஜ் ஸ்கோரிங்கான பாசிபிலிட்டி இருக்குது. சின்ன பவுண்டரி, அது ஒரு அட்வான்டேஜ் பேட்டர்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேசிங் டீம் தான் அதிகப்படியாக வின் பண்ணியிருக்காங்க. அது நான் முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். எவ்வளோ ரன்ஸ் அடித்தாலும் இந்த கிரவுண்டில் பத்தாது அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு முன்னாடி. ஸோ அதனால வந்து இந்த சேசிங் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஓகே, இது கொஞ்சம் பிளேயிங் லெவன் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பிளேயர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம இந்த வீடியோ போடுற டைமுக்கு அப்புறமும் கூட மேபி ஏதாவது நமக்கு அப்டேட் கிடைக்கலாம். அப்படி ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சுன்னா டெலிகிராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு மொயின் அலி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோ விக்கெட்டு, பால் கொஞ்சம் நின்று வரும், அந்த மாதிரியான விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மொயின் அலிக்கு பதிலாக அனுகுல் ராய் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டீமு கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பென்சர் ஜான்சனையும் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒரு ஆண்ட்ரிக் நோர்கேவன் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. மொயின் அலி தான் ஆடிக்கிட்டு இருந்தார். ரோமன் பவலோட அவைலபிலிட்டியும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால அனுகுல் ராய் ஒரு லெஃப்டாக மார்த்தோடைக் ஸ்பின்னரு, விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஃபீல்டரு, பேட்டிங்லையும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ ஒரு லைக் பை லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது மேபி அனுகுல் ராய் வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மொயின் அலி ஆப் ஸ்பின் போடுவார். ஸோ இவர் வந்து ஒரு லெஃப்டாக ஆர்த்தோடெக்ஸ் ஸ்பின்னர்.
இல்ல பிட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருக்கு அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. 2 பேர்ல யார் ஆனாலும் நம்ம டீம்ல எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு நான் உறுதியா சொல்ல மாட்டேன். டவுட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். வெங்கடேஷ் ஐயர் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இன்ஜுரினால மணிஷ் பாண்டே ஆட வச்சிருந்தாங்க. அதுவும் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்ல ஆண்ட்ரே ரசலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அன்கிரிஸ் ரகுவன்சி 2 டவுன் வந்துருவாரு. அதற்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே ஆண்ட்ரே ரசல் வந்துருவாரு. ஸோ அதனால வெங்கடேஷ் ஐயரோட ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பேட்டிங்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாவை இம்பாக்ட் சப்ல உட்கார வைக்கிறாங்க கடந்த ஒரு 2 மேட்சா. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியல. நான் பெட்டர் பேட்டர் வைபவ் அரோரா அண்ட் வருணோட ஹர்ஷித் ராணா பெட்டரான பேட்டரு. பட் எதுக்காக பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க, இம்பாக்ட் சப்பாக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. மேபி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால இம்பாக்ட் சப்ல ஹர்ஷித் ராணா இருக்கும் பொழுது நீங்க எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சு எடுங்க. குறிப்பா பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேபி டக்குன்னு ஒரு பேக் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷித் ராணா வெளியே உட்கார வச்சுட்டு அனுகுல் ராயை கொண்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது எதுக்காக இது இவ்வளவு இதாக சொல்றேன் அப்படின்னா வைபவ் அரோரா அண்ட் வருணோட பெட்டரான பேட்டர் ஹர்ஷித் ராணா. ஸோ அவர் இம்பாக்ட் சப்ல போடுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்ஜுரி பெரிய கன்சர்னா இருக்கு. ஸோ ஹேசலுட்டு அதுக்கப்புறம் பில் சால்ட்டு இவங்கெல்லாம் வந்து இன்ஜூர்ட் ஆயிருந்தாங்க இந்த சீசன் அந்த பிரேக்குக்கு முன்னாடியே. ஸோ பில் சால்ட்டு ஃபிட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். ஒருவேளை ஃபிட் ஆகலை அப்படின்னா ஜாக்கப் பேத்தல் ஆடுவாங்க. ஸோ 2 பேர்ல யார் ஆடினாலும் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமுக்கு கட்டாயம் நம்ம டீம்ல எடுத்துக்கணும். அதனால 2 பேரையுமே நீங்க உங்க டீம்ல மேபி ஆடுனாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஹேசலுட்டு ஃபிட் ஆகிட்டாரு, அவர் ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் கிரவுண்ட்ல வந்துருவார் அப்படிங்கிற அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். ஸோ அவர் உள்ள வந்துட்டாருன்னா லுங்கி இங்கிடி வெளியே போயிடுவாரு. அதே போல தேவதத் படிக்கல் இந்த சீசன்ல இருந்தே ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயங்க் அகர்வாலை வந்து ரீப்ளேஸ்மெண்டா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து 1 டவுன் பொசிஷன்ல தேவதத் படிக்கலோட ரோலை வந்து எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே போல பேட்டிங் ஆர்டர்லயும் மாற்றம் இருக்கும். டாப் 4 நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ஷெஃபர்ட் இப்படி போயிடும். இதுல ஏர்லியா 2 விக்கெட் 3 விக்கெட் போயிருச்சுன்னா குருணால் பாண்டியாவுக்கு பேட்டிங்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்க யோசிச்சு கிராண்ட் லீக் போடும்பொழுது ஏர்லி விக்கெட் போகுமா இல்ல டாப் ஆர்டர் நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் ஆர்டரை நீங்க மாத்திக்கோங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேசுலுட்டு, புவனேஸ்வர் குமார், டெத்தோர்ஸ்டா நிறைய ஓவர் போடுவாங்க. எஸ் தயால் 3 பேர் இம்பார்ட்டன்டான பவுலர்ஸ். ஸ்ரேயாஸ் சர்மா, குருணால் பாண்டியா. ஸோ இதுதான் வந்து மெயினாக அவங்களுடைய பவுலிங் ஆப்ஷனு. ரொமாரியோ எஃபர்ட் தேவைப்பட்டா 1 ஓவர் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஓகே, இந்த மேட்சோட லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் மயங்க் அகர்வால் சூப்பரான டொமஸ்டிக் ஃபார்ம் அவருக்கு இந்த இயர். ஸோ அதுல இருந்து வர்றாரு. ப்ளஸ் வந்து பெங்களூர் வந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியம் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஸோ கர்நாடகா பிளேயரு நிறைய மேட்ச் இங்கே ஆடி இருப்பாரு டெஃபினட்டா. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ப்ளஸ் டாப் ஆர்டர்லேயே பேட்டிங் ஆடுறாரு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ். மயங்க் அகர்வால் ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸுக்காக ஆடும் பொழுது நிறைய முறை அந்த ஹையஸ்ட் ரன் கெட்டர் லிஸ்ட்ல வந்து கேஎல் ராகுலுக்கு பக்கத்திலேயே வந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வந்து ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸ்லைட்லி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்முக்கு போனாரு, அதுல இருந்து டிராப் ஆனாரு. ஸோ அகைன் திரும்ப உள்ள வர்றாரு. டெஃபினட்டா எடுக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. வைபவ் அரோரா கேகேஆர் அப்படின்னு வரும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து வருண், சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி பவுலர்ஸ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் வைபவ் அரோரா சைலண்டா அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட் மேட்ச் ஆன் மேட்ச் எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் டெத் ஓவர்ஸ்லையும் ஓவர் போடுறாரு. அப்படி போடும் பொழுது கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கிடைச்சிச்சுன்னா ட்ரீம் டீம் பிக்கா இருப்பார் வைபவ் அரோரா. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு சின்னசாமி கிரவுண்ட்ல டெஃபினட்டா நல்ல நம்பர்ஸ் இருக்கு. குறிப்பா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா இன்னும் பெட்டரான நம்பர்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழே வர்றாரு. ஸோ கிராண்ட் லீக்ல நீங்க போடுறீங்க, ஒரு 20 டீம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான பிக் யாராவது எடுக்கணும் அப்படின்னா நீங்க வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் மேட்ச் அப் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்லயே நல்லா ஆடி இருக்காரு. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். இதுல குருணால் பாண்டியா மட்டும் நான் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறது சொல்றேன். அதே போல வந்து பவுலிங்ல ஹர்ஷித் ராணா இம்பார்ட்டன்டான பிக் தான். இந்த பிச்சு கொஞ்சம் சில சமயங்கள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு ஹார்ட் லென்த்ல அடிப்பாரு. அது கொஞ்சம் பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே போல ரஹ்மான்லா குர்பாஸும் நான் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த 2 பிளேயர் மட்டும் நீங்க இதுல வச்சுக்கோங்க. ஸோ நான் பிச்சு கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு அதை மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். ரிமைனிங் பிளேயர்ஸ் சேம் தான், எந்தவித மாற்றமும் இல்லை. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். அதே போல நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயர்ஸ்
அவைலபிளாக உள்ள வர்றாங்க, இல்லை இந்த சீசன் மிஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது பிளேயர் சைன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோ போடக்குள்ள நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபெர்குசனுக்கு வேலை கெயில் ஜாமிசனை சைன் பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வில்லோர் நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் போலர் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல டால் ஃபாஸ்ட் பவுலர், அவரை வந்து மயங்க் யாதவ் நல்ல ஃபேஸ் போடக்கூடிய இந்தியன் பவுலர், அவர் இன்ஜுரி ப்ரோன் தான், அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்லருக்கு பதிலாக குசால் மெண்டிஸ் உள்ள வந்திருக்காரு. பட் அவர் பட்லரோட பிளேஸ்ல ஆடணும் அப்படின்னா பட்லர் பிளே ஆஃப்ல இருக்க மாட்டாரு. இந்த சீசன் ரிமைன் இருக்கக்கூடிய மேட்ச் ஆடிட்டு தான் போவார். ஸோ அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது மட்டும்தான். டிசி வந்து மிச்சல் ஸ்டாருக்கு பதிலாக முஸ்தபிசூர் ரஹ்மானை வந்து சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து இன்னும் வந்து அந்த என்ஓசி பிரச்சனை காரணமாக இன்னும் டீமில் ஜாயின் பண்ணலை. அது கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே கிளியராக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலையும். நன்றி.